Hi hello friends, welcome வணக்கம். இது உங்கள் Kutta Editz. இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது Alight machineல டிஃபால்ட்டாவே நிறைய எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் இப்போ ஈஸியா சிம்பிளா கொண்டு வர போறோம். அதை எப்படி மேக் பண்ணலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் guys. ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்கள் மொபைலில் Alight Motion ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறங்க. Alight Motion ஆப் உங்ககிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன் சொல்லிட்டு அது எந்த வருஷம் உங்களுக்கு மொபைலில் சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா Alight Motionோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:12 தான் மேக் பண்ண போகிறோம். 4:12 கொடுத்துட்டு கிரே பேட்சை கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை ப்ளஸ் சைன் நம்ம கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நமக்கு தேவையான இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான இமேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே கொடுத்துருங்க. மறக்காமல் செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது முன்னாடி சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆடியோ கொடுத்து நம்ம வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் மேலே நான் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்காக எடிட் பண்ணி காட்டுறதுக்காக நான் 2 செகண்ட் கட் பண்ணிக்கிறேன் சாங்கை. ஓகே நான் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ளஸ் சைன் பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நான் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து க்ரோம்லேருந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சுங்க. அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணாலும் அப்படி டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது காப்பி வேணாலும் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் காப்பி பண்ணிவிட்டேன். மேலே இருக்க ஒரு ஃபஸ்ட் ஐக்கான் நீங்கள் ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் அலைன் ஆகிடும். செகண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபாண்டோ லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40 வச்சிட்டேன். இது வந்து இப்படி கையை வச்சு நீங்கள் அலைன் பண்ணி விட்டுருக்கேன் சென்டராக. ஓகே நம்ம கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எல்லோ வைக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வச்சுருங்க. இது பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் சம்பி நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்லேயே மேலே கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகே மேலே கொண்டு வந்து வச்சுட்டு நான் ஓகே நம்ம தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஜூம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே நான் இந்த சைஸில் வச்சிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் நம்மளாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது டெக்ஸ்ட்டு அதாவது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் லைன் வந்து இங்கே முடியுது, நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே லாஸ்ட்டாக டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு லைனில் டெக்ஸ்ட் ஆன்சர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நான் வீடியோவில் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரது தான். இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RGB ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளவர் போட்டு ஃப்ளவர் லோகோ போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு அதையும் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் எந்த ஒரு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது, டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதாவது செகண்டாக இருக்க டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு இந்த அதாவது 3D பண்ணி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆல் எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் இருந்தால் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணால் எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆகிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து இதில் வந்து எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்து நம்மளுக்கு எந்த லைன் வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா நம்ம சேனலோட பேரையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த 3D பண்ண மறுபடியும் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காப்பி பண்ண எஃபெக்ட் எல்லாமே இதிலேயே கொண்டு வந்துடலாம் சிம்பிளாக. ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அந்த டெம்ப்ளேட்டையும் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடுறேன். ஓகே அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், பார்த்து செக் பண்ணி மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டோட பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஒப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் சம் தான் போனோம். மூவ் ஆன் சம் போய்ட்டு நம்ம மேலே கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சிடலாம். அதாவது சென்டராக கீழே இங்கே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்து தெரியும். அதாவது இந்த டெம்ப்ளேட்டோட பார்டர் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த லைனில் இந்த லாஸ்ட்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். லைட்டாக ஜூம் பண்ணோடனே அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டெம்ப்ளேட்டையும் இந்த 2 செகண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறேன் எண்டில்.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியூவில் நீங்கள் பார்த்தாம இன்னொரு ப்ரீவியூவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க, இல்லை வேணான்னா விட்டுங்க. நான் உங்களுக்கு இதில் சொல்லலை. அந்த டெம்ப்ளேட் வந்து இதே மாதிரி தான், இந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கணும். அந்த டெம்ப்ளேட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தந்திருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.